பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலேயும் மார்க்கு 10ஆம் அதிகாரம் அதனுடைய 52வது வசனத்திலே இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம். அங்கே எரிகோவுக்கு அருகாமையிலே இயேசு வரும் பொழுது பார்வை தெரியாத பரித்திமேயு என்கிற ஒரு குருடன் காணப்பட்டான். இவன் பார்வை தெரியாத ஒரு மனிதனாக இருந்தான். இவனுக்கு ஒரே ஒரு தேவை, என்ன தேவையாக இருந்தது என்று சொன்னால், எப்படியாவது நான் பார்வையடைய வேண்டும் என்கிற ஒரு மேலான நோக்கம் இவனுக்குள்ளே இருந்தது. யார் என்னை சொஸ்தமாக்குவார், நான் எப்படி பார்வை அடைய முடியும் என்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த மனிதன் இருக்கும் பொழுது, இந்த மனிதன் செவி வழியாக ஒரு சில காரியங்களை கேள்விப்படுகிறான். இயேசு கிறிஸ்து மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறார், அநேகருடைய பாவங்களை ரட்சிக்கிறாரு, அவர் விடுதலை கொடுக்கிறாரு, அவர் அநேக பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு, பாடுகளில் இருக்கிறவங்களுக்கு, வியாதியோடு இருக்கிறவங்களுக்கு இயேசு விடுதலை கொடுக்கிறார் என்கிற செய்தியை இந்த குருடன் தன்னுடைய காதுகளினால் அநேகர் சொல்லுகிறதை இவன் கேட்கிறான். இவன் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அவன் இருக்கிற வழியாக இயேசு வருகிறார். அவன் இருக்கிற வழியாக இயேசு வருகிறார் என்கிறத இந்த குருடன் கேள்விப்பட்ட மாத்திரத்தில் இவனுக்கு பயங்கர ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. அந்த சந்தோஷத்து நிமித்தமாக எப்படியாவது இந்த இயேசுவை நான் கூப்பிட்டேன், அவர் என் பக்கத்தில் வந்தார் அப்படின்னா நான் நிச்சயமாக பார்வை எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மேலான நம்பிக்கை இந்த குருடனுக்குள்ளே இருந்தது. அந்த நம்பிக்கை நிமித்தமாக இவன் இயேசுவை கூப்பிட தொடங்குகிறான். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி இவன் கூப்பிட தொடங்குகிறான். அப்பொழுது இயேசுவோடு கூட போனவங்களாம் சொல்கிறாங்க, நீ பேசாத அப்படின்னு சொல்லி இந்த குருடனை அதட்டுறாங்க, சத்தம் போடுறாங்க. ஆனால் அது எதையுமே பொருட்படுத்தாதவாறு இந்த குருடன் சத்தமிட்டு இயேசுவை கூப்பிடுறான். ஏன் கூப்பிடுறான் அப்படின்னா, எப்படி ஆகிலும் நான் விடுதலை பெற வேண்டும், நான் இந்த நிலைமையிலிருந்து மாறணும் அப்படிங்கிறது இந்த குருடனுடைய விருப்பம். அதனால் யார் சொல்லையும் கேட்காம நான் இந்த இயேசுவை நான் கூப்பிடுவேன்னு சொல்லி சத்தமிட்டு கூப்பிட்ட அந்த சத்தம் இயேசுவின் காதிலே வந்து விழுந்தது. இயேசு உடனே நின்றார். இயேசு உடனே நின்று, உனக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த குருடன் மேலே கையை வைத்து, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்லி இயேசு சொன்னார். என் அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுறீங்களா? கர்த்தரை நீங்கள் தேடுறீங்களா? தேடுறவங்களா இருக்கீங்களா? ஒருவேளை ஏதோ பிரச்சனையில், பாடுகளில், வியாதிகளில், போராட்டங்களில் சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். அவரை கூப்பிடும் பொழுது நிச்சயமாக உங்கள் அருகில் அவர் நிற்பார். அது மாத்திரம் இல்லாமல் நல்ல ரட்சிப்பை, விடுதலையை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பார். அன்றைக்கு அந்த பரித்திமேயு குருடனுக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுத்தார். இயேசு நின்று அவன் பார்வை அடையும்படியான மேலான ஆசீர்வாதத்தை கொடுத்தார், ஒரு விடுதலையை கொடுத்தார். இன்றைக்கு நீங்கள் கூப்பிடுவீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார். அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு மாற்றத்தை, ஆசீர்வாதத்தை, விடுதலையை இயேசுவால் மாத்திரமே கொடுக்க முடியும். அந்த இயேசுவை நீங்கள் தேடுங்க, கூப்பிடுங்க, அவர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஆமேன். காட் பிளஸ் யூ.